வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. இன்னைக்கு நார்த் இந்தியன் ஸ்பெஷல் கடாய் பனீர் சப்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியில் பனீர் கூட வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க, வெண்ணெய் கறியிடக்கூடாது. இப்போ ஒரு சின்ன சைஸ் ப்ரக்கோலி கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு குடமிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இது கூட ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். தோலோடு சேர்த்துக்கோங்க. தோலோடு நல்லா வதங்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட 1/2 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு வெண்ணெய் கூட இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெண்ணெயிலே வெஜிடபிள்ஸ் ரோஸ்ட் ஆகணும். மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடலாம். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு கூட 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் சில வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணலாம், கேரட் ஆட் பண்ணலாம், பேபிகார்ன், காலிஃப்ளவர், இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் அல்லாத எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். இதில் 200 கிராம் பனீரை க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். பனீரும் இந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். 2 நிமிஷம் இதே மாதிரி அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த சப்ஜியில் வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கும், அதுதான் இந்த சப்ஜியோட ஸ்பெஷல். இப்போ பனீர் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுருவோம் வெஜிடபிள்ஸ் எல்லாம். இப்போ இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், சின்னதாக எடுத்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். ஸ்பீடாக வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் கிரேவி ஃபார்மில் கிடைக்கும் நமக்கு. தக்காளி வதங்குற டைமில் 15 முந்திரியை சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சப்ஜி செய்ய ஸ்டார்ட் பண்ணதையுமே இந்த ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. இப்போது முந்திரி பேஸ்ட் தயாராக இருக்குது. தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓரளவுக்கு கிரேவி ஃபார்மில் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும் போது கிரேவி ஃபார்மில் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி கண்டிப்பாக சேருங்க, அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டாகவும் திக்காகவும் இருக்கும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ், பனீர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் கேரட், ஸ்வீட் கார்ன் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும். எனி வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியில் கிரேவி கம்மியாகவும் வெஜிடபிள்ஸ் நிறையாவும் இருக்கும். அதுதான் இந்த சப்ஜியோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி, புல்கா, நானுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சப்ஜி. பாருங்கள், இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இப்படி குக் பண்ணியிருக்கோம் மீடியம் ஃப்ளேமில். நமக்கு ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் சப்ஜி. நல்லா க்ரீமியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அப்படி இல்லைன்னா காஞ்ச வெந்தயக்கீரையை இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா அதை கூட கார்னிஷ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட கடாய் பன்னீர் சப்ஜி தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.